நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்று இந்த ஆண்டவர் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறேன். நாம் ஆண்டவர் கொடுத்த தலைப்பு என்னவென்றால், கண்ணீரை காண்கிற தேவன். நாம் கண்ணீரை விட்டு கதறி எழும்போது, உடைக்கப்பட்ட மனதோடு நம்ம ஆண்டவருக்கு பாதத்தில் அந்த கண்ணீரை ஊற்றும்போது, ஆண்டவர் ஒரு நாள் மௌனமாக இருக்கிற தேவன் இல்லை. அவர் அந்த கண்ணீருக்கு பதில் செய்கிற தேவன், கண்ணீரை துடைக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஏன்னா இதே நொறுக்கப்பட்டு அதிலிருந்து வர ரத்த தண்ணீராக பார்க்கல, ரத்த துளிகளாக பார்க்குறார். அப்போது ஆண்டவர் மனதுருகி நிச்சயமாக அந்த கண்ணீருக்கு பதில் செய்கிறார். இப்படி பரிசுத்தவான்கள் கண்ணீரிட்டு கதறி அழுதபோது அவள் கண்ணீரை எப்படி கேட்டார், எப்படி துடைத்தார், எப்படி மேன்மைப்படுத்தினார் என்பதை பற்றி இன்றைய நாம் தியானிக்கலாம். சவுலை ஆண்டவர் ராஜாவாக இஸ்ரவேலில் முதல் ராஜாவாக சவுலை ஏற்படுத்தினார். சவுலை ஏற்படுத்தின போது அந்த சவுல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தார். ரெண்டாவது என்ன பண்ணுறார், அமலேற்கு மேலே இருக்கிற ஆண்டவருக்கு தாக்கத்தை அவர் நிறைவேற்றலை. அதனால் ஆண்டவர் மிக மனஸ்தாப்பட்டு சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறதுன்னு சொல்லி அவர் மிகுந்த வருத்தப்பட்ட உடனே அப்போது தனது மனதுக்கு ஏற்றவனாக ஒருவனை நான் பார்க்கிறேன், தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை சிறுவனை அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேகத்தினால ஆண்டவர் அவரோடு இருந்தார். அந்த நேரத்தில் பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலுக்கும் யுத்தம் நடக்கும்போது, அப்போது யுத்தம் கோலியாத்தாக இப்போ ராட்சதன் அந்த யுத்தத்தில் நிற்கும்போது தாவீது ஒரே ஒரு கூழாங்கல்ல அந்த சவுலை வீழ்த்திட்ட உடனே அப்போது ஜனங்கள்லாம் பெண்கள்லாம் அப்போது முறையாக பாடினாங்க. பாடலோட நடனத்தோடு பாடுறாங்க. எப்படி சவுல் கொண்டது 1000, தாவீது கொன்றது 10,000ன்னு முறையாக வச்சு பாடுறாங்க. இந்த பாடலை கேட்ட உடனே சவுலுக்கு மிகுந்த எரிச்சல் உண்டாகுது. ஏன்னா எனக்கு தாவீது ராஜாவாகி எனக்கு 1000, ஆனால் சின்ன பிள்ளையாகி இவனுக்கு 10,000 கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு மிகுந்த எரிச்சல் உண்டாகுது. எரிச்சல் உண்டான உடனே அந்த எரிச்சல் நாவி சவுலுக்கு வந்துடுது. அவர் அந்த எரிச்சல் ஆவி வந்த உடனே அலைக்கழிக்கப்படுறாரு. அப்போது அங்கே இருக்கவங்களாம் பார்த்து சொல்கிறாங்க, அரண்மனையில் இவங்க ஆண்டவரை பாடி துதித்து சங்கீதங்களால் பாடி துதிக்கும்போது இந்த ஆவி ஓடிடும். அதனால் இப்படி பாடி ஆண்டவரை போட்டுற யாருன்னா ஒருவனைக்கு ஏற்படுத்தணும்னு உடனே தாவீது தான் ஆண்டவரை புகழ்ந்து பாடி கொண்டிருக்கிறார். அப்போது தாவீதை கொண்டு அரண்மனையில் வச்சு அந்த சவுலுக்கு முன்னால் அவர் பாடும்போது அந்த ஆவியை ஓடி போயிடும். அப்புறம் திருப்பி வரும். இப்படியே இருந்தது. அப்போது ஒரு நாள் தாவீது தன்னுடைய இசை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்து பாடி கொண்டு இருந்தபோது அப்போது சவுலுக்கு ஒரு எரிச்சல் ஆவி வந்துடுது. இவனை கொன்று போட்டுடும். ஏன்னா ஆண்டவருடைய ஆவி தன்னை விட்டு விலகி போயிடுது. அந்த ராஜாவாக இந்த தாவீதை தான் தெரிந்து கொண்டார் ஆண்டவர். அதனால் இவனை எப்படியாலும் கொன்று போட்டு விடுவனுன்னு ஈட்டி அடிக்கிறாரு. அடிக்கும்போது சூரோடு குத்தி அவனை அடிக்கிறாரு. அப்போது தாவீது சற்று விலகி போய் தப்பிச்சிட்டு உடனே தாவீது அந்த சவுல் என்று நம்மளை கொன்று போட்டு வர நினச்சி அவர் காடுகளிலும் மலைகளிலும் குன்றுகளிலும் குகைகளிலும் ஒளிந்து வாழ்ந்துருக்கார். இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அவரோடு சேர்ந்து நாட்டில் இருந்த 600 பேர், கடன்பட்டோர், கைவிடப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர், இவங்கெல்லாம் 600 பேர் தாவீதோடு காட்டில் சேர்ந்துக்கிறாங்க. இவங்கெல்லாம் இருக்கும்போது அப்போது சவுலுக்கு யாராவது ஒருத்தர் தாவீது இங்கே இருக்கிறான்னு கேள்விப்பட்ட உடனே தன் சேவகரோடு போய் அவனை எப்படியாவது கொண்டு போட விடணும் ஒரு பயங்கரமான ஒரு வெறியோடு வர்றார். அவர் கொண்டு தேடி திரிகிறார். ஆனால் ஆண்டவர் அவர் கையில் தாவீதை ஒப்பு கொடுக்கலை. அப்போது தாவீது பார்க்குறாரு, எத்தனையோ முறை அவரை நெருக்கி இந்த மாதிரி தேடி அவர் கொள்ள நினைக்கிறார். அப்போ தாவீது பார்க்குறாரு, என்றைக்காவது ஒரு நாள் சவுல் நம்மளை கொன்று போட்டு விடுவார், அதனால் நம்ம தப்பிச்சுட்டு போயிடலாம், அந்த நாட்டில் தப்பிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு அவர் அங்கே என்ன பண்ணுறாரு, பெலிஸ்தர் நாட்டில் போய் ஒளிஞ்சுக்கிறார். பெலிஸ்தர் நாட்டில் போனவொடனே அங்கே ஆகீஸ்ன்ற ஒரு ராஜா இருக்கார். அந்த ராஜா கிட்ட போய் கேட்குறாரு,
எனக்கு வந்து இங்கே தங்குறதுக்காக எனக்கு வந்து நீங்கள் ஒரு இடம் புகலிடம் கொடுத்தா நல்லாயிருக்கும், நாங்கள் வந்து இங்கே தங்க போகிறோம் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது ஆகிஸ் ராஜா வந்து சரிண்டு சிக்லக்ன்ற இடத்த அவருக்கு கொடுக்குறாரு. அப்போது வந்து தாவீது இந்த சவுல் என்ன பண்ணுறாரு, அவன் நாட்டை விட்டு ஓடி போயிட்டான்னா அதோட தேடுறதை நிறுத்திட்டார். இவரும் அந்த பெலிஸ்தர் நாட்டில் அந்த ஆகிஸ் ராஜா கிட்ட சிக்லக்ன்ற இடத்துல அவரும் அவருடைய 600 பேரும் வாழ்ந்துன்னு வந்தாங்க. வாழ்ந்துன்னு வந்து இருக்கும்போது ஒரு நாள் வந்து இந்த பெலிஸ்தர் என்ன பண்ணுறாங்க, இஸ்ரவேலோட யுத்தம் பண்ண போகிறாங்க. போகும்போது அப்போது அந்த ஆகிஸ் ராஜா வந்து பெலிஸ்தர் ராஜா கேட்குறாரு தாவீதை பார்த்து, நீயும் உன்னோட 600 பேரும் வந்து யுத்தத்துக்கு என்னோட வரணும் நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தாவீது நான் தாராளமாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, 3 நாள் பிரயாணப்பட்டு அந்த யுத்தம் நடந்த இடத்திற்கு வந்து சேர்றாங்க. தாவீதும் அவனோட 600 பேரும் சேர்ந்து வராங்க. வந்து அங்கே இருக்கும்போது அங்கே வந்து பெலிஸ்தருடைய பிரபுக்கள் ராஜா எல்லாம் அவருடைய சேர்ந்து எல்லாம் இருக்காங்க. அப்போ அந்த பிரபுக்கள் வந்து தாவீதை பார்த்துன்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. அதிர்ச்சி அடைந்து அப்போ அவங்க கேட்குறாங்க, இவனா நம்மோட வரப்போகிறான் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அப்போ ஆகிஸ் சொல்கிறார், ஏன் நான் எதுக்கு எப்படி சொல்கிறீங்க, இல்லை இவன் வந்து நமக்கு வந்து யுத்தத்தில் வந்து நமக்கு விரோதமாக வருவான், சத்துருவாக மாறிடுவான், நமக்கு எதிரியாக புறப்படுவான், அதனால் இவன் வந்து இன்றைக்கி வேண்டாம் சார், இங்கே யுத்தத்தில் கிளக்காதீங்க, இவனை அனுப்பிவிடுங்கன்னு சொல்லி அந்த பிரபுக்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போ வந்து அவர் இவர் சொல்கிற இல்லை இவ்வளோ நாள் என் கூட தங்கியிருக்கார் அவர், ஆனால் அவர் வந்து எந்த தீங்கும் செய்யலை அப்படின்னும் போது இல்லை இவனை நம்பாதீங்க, இன்னும் நம்மளுக்கு வந்து யுத்தத்தில் வந்து நமக்கு விரோதமாக தான் எழும்புவான், எதனாலையும் ஒப்புற வாங்கினான் தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்ற 1000ன்னு நம்ம தலைவனாகிய கோலியாத்தையும் கொன்று போட்டான் இல்லையா, அதனால் வேண்டவே வேண்டான்றாங்க. அப்போ அந்த ஆகிஸ் ராஜாவும் சொல்கிறாரு தாவீதை பார்த்து, நீ வந்து நல்லவன் உத்தமன்னு எனக்கு தெரியும், ஆனால் பிரபுக்கள் நம்ப மாட்டேன்றாங்க, அதனால் வந்து நீயும் 600 பேரும் பொழுது விடுந்த உடனே நீங்கள் இடத்துக்கு போயிடுங்கன்னு சொல்கிறார். இப்போது என்ன பண்ணுறது, தாவீது கேட்குறாரு, ஏன் நான் என்ன தீங்கு செஞ்சேன், என்ன பொல்லாப்பு செய்தேன், உங்களுக்கு உதவி செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்குறேன். இல்லை பிரபுக்கள் ஒன்று நம்ப மாட்டேன்றாங்க அப்படின்றார். சரின்னா 600 பேரும் காலையில் பொழுது வெடிந்த உடனே இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, புறப்பட்டு அந்த சிக்லக் என்ற இடத்துல புறப்பட்டு நடந்து போகிறாங்க. நடந்து போய் அந்த இடத்த பார்க்குறாங்க. பார்த்த உடனே அந்த இடம் வந்து எப்படி இருக்குது, சுட்டரிக்கப்பட்டு பயங்கரமான மண்மேடாக இருக்குது. அவங்களுடைய மனைவிகள், பிள்ளைகள், ஆடு மாடு, தன் உடைமைகள் ஒன்றும் இல்லை, எல்லாம் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த இடமே வந்து ஒரு சுட்டரிக்கப்பட்டு ஒரு பயங்கரமான இடமா இருக்குது. அப்போது தாவீதும் அவரோட இருந்த ஜனங்கள் 600 பேரும் பார்த்து அப்படி தன்னால் வந்து தன்னுடைய அவங்களுடைய ஜீவன் அவங்களுடைய பலன் அடங்கும் வரையிலேயே சத்தமிட்டு கதறி அழுகுறாங்க. கண்ணில் இந்த கண்ணீரெல்லாம் வற்றி போகிற அளவுக்கு கதறி அழுகுறாங்க. 600 பேர் அழுதுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லார் கையிலும் ஒரு கல்லை எடுத்துக்கினாங்க தாவீதை அடிக்கிறதுக்கு. இவனால் தானே நம்மளுக்கு இந்த வந்தது, நம்ம எல்லாத்தையும் எழுந்து நிற்கிறோன்னு நிற்கிறாங்க. ஆனால் தாவீது ஆண்டவர் தன்னை திடப்படுத்தி கொண்டு அப்போ வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே இதோ வந்து எங்களுக்கு இந்த பொருளெல்லாம் எங்களெல்லாம் கொள்ளையடிச்சு போயிருக்காரு, அந்த இடத்துக்கு நாங்கள் போனாக்கா இதெல்லாம் நாங்கள் திருப்பி கொடுப்பீரா, மீட்டு கொள்வோமான்னு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் போனால் தாராளமாக போங்க, ஒன்று குறைவு இல்லாமல் மீட்டுக்கொள்வீங்கன்னு சொல்கிறாரு. அந்த நேரத்தில் வந்து அந்த 600 அவங்க வந்து வாலிபர் கூட இருக்கவங்களும் வந்து ஒரு வாலிபனை அழிச்சுன்னு வராங்க. அந்த வாலிபனை அழிச்சுன்னு வந்து தாவீதுக்கிட்ட வந்து தாவீது கேட்குறாரு, நீ எந்த ஊர் சேர்ந்தவன், ஏன் இங்கே எப்படி வந்தேன்னு கேட்குறாரு. அப்போது அவன் சொல்கிறான், நான் ஒரு எகிப்தி, என்னுடைய தலைவன் வந்து அமலேக்கியன். அவன் என்ன பண்ணுறான், ஒரு நாள் நாங்கள் வந்து 3 நாளைக்கு முன்னால் இங்கே யுத்தம் பண்ண வந்தோம், இங்கே வந்து கொள்ளையடிக்க வந்தோம், கொள்ளையடிச்சிட்டு இந்த இருக்க பொருளெல்லாம் எடுத்துன்னு இந்த இடத்த சுட்டரிச்சிட்டு நாங்கள் போகும்போது நான் வியாதிப்பட்டு கிடந்தேன். அப்போது என்னுடைய தலைவன் வந்து என்னை வந்து கைவிட்டுட்டு என்னை வந்து என்னை கண்டுக்கலை. அதனால் 3 நாளாக வந்து அப்பம் சாப்பிடல, தண்ணி குடிக்கலை, நான் படுக்கையாக கிடக்கிறேன் இங்கேன்னு. அப்போது எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு திராட்சை பழடையும் அத்தி பழடையும் தண்ணீரும் எல்லாம் கொடுத்து திராட்சை ரசம் கொடுத்து அவனை தேற்றி. அப்போது தாவீது கேட்குறாரு, சரி இப்போ கொள்ளையடிச்சுன்னு போனாங்களே அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு, அவங்க எங்கே இருக்கிற இடத்த காட்டுவீங்களான்னு கேட்குறாரு. அப்போது இவர் சொல்கிறாரு, கண்டிப்பாக நான் காட்டுறேன் ஆனால் என் தலைவன்கிட்டே நீங்கள் ஒப்பு கொடுக்காதீங்கன்னு அந்த வாலிபன் சொல்கிறான். உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, போய் யுத்தத்துக்கு போகிறாங்க. அத்தனை பேரும் போகும்போது பார்த்தா அந்த இடத்த கொள்ளையடிக்கப்பட்ட வந்து அந்த தன்னுடைய திரளான கொள்ளைகள் நிமித்தமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆடி பாடி குடிச்சிட்டு வெறிச்சிட்டு பயங்கரமாக ஆடின்னு இருக்காங்க.
அப்போ தாவீதும் அவனோடு இருந்தவங்களும் சேர்ந்து இன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் யுத்தம் செய்கிறாங்க. யுத்தம் செய்து பட்டயத்தால் எல்லோரும் வெட்டி போட்டுடுறாங்க. 400 பேர் மட்டும் வந்து தப்பி ஒட்டகங்களில் தப்பி போனவங்களே தவிர மற்றவங்க யாருமே ஒருத்தர் கூட இல்லை. அப்போது வந்து எல்லாம் போயிட்ட உடனே இறந்து போயிட்ட உடனே தாவீதும் அவனோடு இருந்தவங்களை வந்து அவங்களுக்கு கொள்ளையடிச்சு போன பொருள், தன் மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடு ஒரு இம்மி கூட குறைப்படாமல் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து சந்தோஷமாக எடுத்துன்னு வந்துடுறாங்க. அப்போது ஆண்டவர் வந்து அந்த கண்ணீரை கண்டார் இல்லையா, அவங்க கதறில் கேட்டார் இல்லையா, அப்போது அவங்கள கைவிட்டுட்டாரா? கைவிடலை. அவங்க எழுந்து போனது எல்லாம் ஆண்டவர் கொடுப்பார். அதுபோல் நம்ம வந்து நொறுங்கி உள்ளத்தோடு ஆண்டவர்கிட்ட வரும்போது கேட்கும்போது ஆண்டவர் வந்து ஒன்றும் குறைப்படாமல் ஒரு இம்மியும் குறைப்படாமல் அது கொடுப்பாரு. நம்ம எழுந்து போனதெல்லாம் கொடுப்பாரு. அது எப்படிப்பட்ட பொருளாக இருந்தாலும் ஆண்டவர் வந்து நமக்கு கொடுத்து நம்ம சந்தோஷப்படுத்த, நம்ம கண்ணீர் விடுறதை பார்த்து ஆண்டவர் சகிக்க மாட்டார். நம்ம கண்ணீர் பார்த்து ஒரு நாள் ஆண்டவரே நம்மளை ஒதுக்க மாட்டார். அந்த கண்ணீருக்கு கண்டிப்பாக பதில் சொல்லுவார். நம்ம ஆண்டவர் வந்து இரக்கமுள்ள தேவனாக இருந்து அவர் வந்து கண்ணீரை கண்டு அவர் உதவி செய்வார். ரெண்டாவதாக வந்து அப்போது தாவீது யுத்தத்தில் இறந்து போயிடுறாரு. இறந்து போயிட்டோடனே எல்லாம் வந்து சவுல் இறந்து போயிடுறாரு. சவுல் இறந்து போனோடனே எல்லோரும் வந்து தாவீதை வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறாங்க. அந்த நாட்டை தாவீது ஆட்சி செய்துன்னு இருக்கார். அவர் ஆட்சி செய்துன்னு இருக்கும்போது அநேக மனைவிகளை அவர் வந்து தெரிந்து கொண்டார். மனைவிகளை வந்து திருமணம் செய்துன்னு இருக்கார். அப்போது வந்து ஒரு நாள் அந்த அவங்களுடைய ஒரு மனைவியுடைய பேர் வந்து மனைவியுடைய மகன் பேர் அம்னோன். அந்த அம்னோன் வந்து ஒன்று வியாதிப்பட்டு மிக நாளுக்கு நாள் மெலிந்து கொண்டு பயங்கரமாக இருந்தான். அப்போது வந்து அவனுடைய சிநேகிதனாகிய யோனாத்தேவன்ற வந்து கேட்குறான். மகன் அந்த பெரிய தந்திரசாலி அவன் கேட்குறான், ராஜகுமாரனு எதுக்கு நீ நாளுக்கு நாள் வந்து இப்படி மெலிந்து போகிற, நீ என்ன உனக்கு மனசில் இருக்குது என்னன்னு கேட்குறாரு. அப்போது அந்த அம்னோன் சொல்கிறான், அப்சலோமுடைய தங்கச்சி இருக்காங்களே அந்த தாமார், அவங்க மேலே நான் வந்து ரொம்ப ஆசையாக இருக்கேன், அதனால் வந்து எனக்கு ஒரு ஏக்கமாக இருக்குது சொல்கிறான். அப்போது இவன் தந்திரமான ஒரு யோசனை சொல்கிறான் இந்த யோனாதாப். எப்படின்னாக்கா, நீ வந்து வியாதிப்பட்டவன் போல் வந்து நீ படுத்துக்க, நீ பெட்டில் படுத்துனுரு. அப்போது உங்கள் அப்பா வந்து தாவீது வந்து கேட்பார், என்ன மகனை வேணும்னு கேட்பார், எப்படி இருக்குது என்னது ஆசை கேட்பார். கேட்ட உடனே நீ சொல்லணும், நான் வந்து அப்சலோம் தங்கச்சி தாமார் வந்து அவள் கையில் மாவு எடுத்து பிசைஞ்சு என்னை அப்பங்களை சுட்டுன்னு வரணும், சுட்டு என் அவள் கையால் கொடுக்கணும், அப்போ தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்கிறார். உடனே தாவீது ராஜா போய் வீட்டில் போய் மகளை அந்த தாமாரை போய் அவனுக்கு போய் அப்போ செய்து கொடுமான்னு அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வைக்க உடனே இந்த பெண் வந்து வீட்டில் வந்து அம்னோன் வீட்டில் வந்து மாவு எடுத்து பிசைஞ்சு அப்பங்களை செய்து கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அந்த அம்னோன் என்ன பண்ணுற, சாப்பிட மாட்டேன்றான். அவனா சொல்கிறான், இங்கே இருக்க ஜனங்களெல்லாம் வந்து வெளியே அனுப்பிடணும், அப்போ தான் நான் சாப்பிடுவேன், யாரும் இருக்கக்கூடாதுன்னு. அப்போ அந்த பெண் வந்து நீ வந்து என் அறை வீட்டில் வந்து நான் இருக்கிற இடத்துல வந்து நீ அந்த அப்பங்களை கொடுக்கணும் கையாளன்னு கேட்குறான். உடனே அந்த பெண் என்ன பண்ணி இறக்கப்பட்டு உடனே அந்த அப்பங்களை கொண்டு வந்து அவங்க கையில் கொடுக்குறாங்க. கொடுக்க உடனே என்ன பண்ணுறான், இவன் கையை பிடிக்கிறான். கையை பிடிச்சிட்டோடனே அப்போ வந்து அந்த பெண் சொல்கிறாங்க, நீ இஸ்ரவேலில் இப்படி மதிக்கெட்ட செய்யக்கூடாது, இந்த அவமானத்தோடு நான் எப்படி வெளியே போவேன், நீ வந்து ஒன்றும் இல்லை, அப்பா கிட்ட தாவீதுக்கிட்ட நீ கேட்டினா அவர் வந்து என்னை வந்து உனக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு, தாவீதுக்கிட்ட நீ கேளு, ராஜா கிட்ட கேளு அப்படின்ட்டு அந்த பெண் சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவன் கேட்க மாட்டேன்றான். அந்த பெண்ணை வந்து அந்த பெண்ணுடைய வார்த்தை சற்று மதிக்காமல் அவன் வந்து மீறி தவறு செய்துறான். தவறு செய்த அடுத்த நிமிஷம்னு சொல்கிறான், அந்த பெண்ணு மேலே ரொம்ப வெறுப்பாக இருக்கான். முதல்ல எவ்வளோ அன்பு செய்தானோ இப்போ அதுக்கு அதிகமாக வெறுப்பு செய்து நீ வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்கிறான் அந்த பெண்ணை. அப்போ அந்த பெண் வந்து கதையை அழுகுறாங்க. நீ முன்ன செய்கிற அநியாயத்தை விட இந்த அதிகாரம் பயங்கர கொடுமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னே அவன் என்ன பண்ணுறான், வேலைக்கார கூப்பிட்டு இந்த பெண்ணை வந்து வெளியே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி கதவு சாத்துன்னு சொல்லிடுறான். அப்போ அந்த பொண்ணு வெளியே போய் கதறி அழுதுன்னு போகிறாங்க வீட்டில். அதுக்கு கதறி அழுதுன்னு போய் அப்போ வீட்டுக்கு போகும்போது அப்போது அப்சலோம் கேட்குறாரு, நீ அம்னோன் வீட்டுக்கு போயிருந்தாயா, அம்னோன் ஒன்று பார்த்தானான்னு கேட்குறாரு. அப்போது இந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க. அப்போ சிரின்ட்டு அவரு நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்ட்டு இந்த பெண்ணை வந்து ஆறுதல் படுத்தி அந்த வீட்டில் 2 வருஷமாக அந்த பெண்ணு உள்ளவே வந்து ஆறுதல் படுத்தினே அவர் வந்து வசனப்பட்டு இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் வந்து அந்த நாட்டில் செல்வங்களாம் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆடுகள் வளர்ப்பாங்க. ஆடு மந்தையாக ஆடு வளர்ப்பாங்க.
வளர்ப்பாங்க. அந்த நாட்டில் வந்து ஆடு வளர்க்கும் போது அந்த ஆட்டினுடைய அந்த ரோமமெல்லாம் இருக்குது இல்லையா, அது ரொம்ப வளர்ந்து அது கண்ணை மறைக்கிற அளவுக்கு ரொம்ப வளர்ந்துடும். வளரும்போது அப்போ வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆடு மந்தையெல்லாம் ஒரு இடத்துல சேர்த்து வச்சு அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, அந்த ரோமம் கத்திரிக்க இடத்துல போய் ரோமத்தை கத்திரிப்பாங்க. அப்போ அவங்க யார் வந்து மந்தைக்கு உரிமையாளரோ அவங்க வந்து பெரிய விருந்து செய்வான். அப்போது விருந்து செய்யும்போது அப்போ வந்து பெரிய வந்து நல்ல ஒரு சந்தோஷமாக கொண்டாடுவாங்க. அதே போல் வந்து அந்த அப்சலோம் வந்து இந்த ஆடுகளை கொண்டு போய் அந்த ரோமன் கத்திரிக்கை இடத்துல போய் கொடுத்து விட்டுருக்கான். அப்போ வந்து அப்பா கிட்ட தாவீதுக்கிட்ட வந்து கேட்குறான், அப்பா நீங்கள் வந்து நீங்கள் என் விருந்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்ட்டு அப்சலோம் கேட்குறான். அப்போ தாவீது, நீயும் உன்னு கூட இருக்கவங்களையும் எல்லாம் வரணும்னு. அப்போ தாவீது சொல்கிறாரு, மகனே நான் உன்னோடு வந்தாக்கா அதிக செலவாகும் உனக்கு, நானும் என்னோடு இருந்தவங்க வந்து சேர்ந்து ரொம்ப செலவாகும், அதனால் வந்து நீ மட்டும் போ அப்படின்னு சொல்கிறார். இவன் சொல்கிறான், சரி நீங்கள் வரலன்னா பரவாயில்ல, ராஜகுமாரெல்லாம் அனுப்புங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ அவங்க என்ன ராஜா வந்து தாவீது ராஜகுமாரெல்லாம் வந்து அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வச்சோடனே இவங்கெல்லாம் போய் அப்போ வந்து எல்லாம் விருந்து சாப்பிட்றாங்க. அப்போ அப்சலோம் சொல்கிற வேலைக்காரர்கிட்ட, இந்த அம்னோன் வந்து நல்ல விருந்து சாப்பிட்டுட்டு திராட்சை ரசம் குடிச்சிட்டு மயக்க நிலையில் இருப்பான், அந்த நேரத்தில் அவனை கொன்று போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே அதே போல் என்ன பண்ணுறாங்க, அவங்களும் வந்து அவன் நல்லா சாப்பிட்டுட்டு திராட்சை மயக்க நிலையில் இருந்தபோது அவனை கொன்று போட்டு தலை வெட்டி கொண்டு போட்டுடுறாங்க. கொண்டு போட்டோடனே இது வந்து தாவீது ராஜாவுக்கு தெரிய வந்துடுது. தாவீது ராஜா வந்து கீழே கொப்புற விழுந்து மிகுந்த மனசாப்பட்டு வேதனையோடு அழுதுன்னு இருக்கார். அப்போ அந்த நேரத்தில் வந்து அழுது நிற்கும்போது இப்போது அப்சலோம் என்ன பண்ணுறாரு, தப்பிச்சின்னு ஓடி போய் சீரியா நாட்டுக்கு ஓடிடுறாரு. அங்கே ஆகீஸ்ன்ற ராஜா இருக்கார். அந்த ராஜா கிட்டே போய் அங்கே தஞ்சம் புகுந்துடுறாரு. போயிட்ட உடனே அந்த ஆகீஸ் ராஜா கிட்டே இருக்கும்போது 3 வருஷம் அங்கே இருக்கார். 3 வருஷம் இருக்கும்போது 3 வருஷம் கடந்து போச்சு. அப்போ தாவீது வந்து அம்னோன் இருக்க துக்கத்தை மறந்துட்டு சரி இந்த அப்சலோம் என்னான்னு தெரியலையேண்டு அவர் மனசாப்பட்டுன்னு இருக்கார். இதை வந்து படைத்தலைவனாக யோவாப் கண்டுபிடிச்சிடுறாரு. மகன் மேலே இவர் பாசமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசி அவன் மகனை வந்து சீரியா தேசத்துலேருந்து அப்சலோம் வந்து கொண்டு வந்துடுறாரு. அப்போ தாவீது சொல்கிறாரு, அவன் வந்து என் முகத்தில் விழிக்க வேண்டாம், அவன் வீட்டுக்கு போக சொல்லுன்றாரு. அதே போல் அவனும் வந்து வீட்டுக்கு போயிடறான். அந்த அப்சலோம் போயிடுறான். அவன் வீட்டில் 3 வருஷம் அப்படியே வந்து அந்த இடத்துலையே வந்து வீட்லேயே இருக்கிறான். இருக்கும்போது அப்போது வீட்லேயே அடைப்பட்டு ராஜாவை பார்க்க முடியாது இருக்கும்போது அப்போது வந்து படைத்தலைவனை கூப்பிட்டு, சரி என்னை ராஜா கிட்ட கூட்டின்னு போடி, நான் என்ன தவறு செய்தேன்னு கேட்குறேன் நான் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே யோவாப் வந்து படைத்தலைவன் வந்து தாவீது ராஜா கிட்ட அடிச்சுன்னு போகிறாரு. அழைச்சின்னு போட்ட உடனே அப்போ வந்து ராஜாவை பார்த்த உடனே முகங்குப்புற விழுந்து வணங்குறான். அப்போது தாவீது ராஜா பிள்ளை மேலே கொண்ட அன்பால் அவனை தூக்கி எடுத்து முத்தமிட்டு அவனை வந்து ஆறுதல் படுத்துகிறார். அப்புறம் அந்த நேரத்தில் வந்து இவன் வந்து வீட்டுக்கு வந்துடுறான். இவன் அப்சலோம் வந்துடுறான். உடனே என்ன பண்ணுறான், இவன் வந்து அப்சலோம் வந்து 50 படைகளை அவனுக்குன்னு ஒரு படையை வச்சு 50 பேரை வச்சுருக்கான். ஒரு ரதத்தை சேகரி வச்சுருக்கான். இப்போது வச்சுட்டு இவன் என்ன பண்ணுறான், அரண்மனைக்கு போகிற வழியில் இந்த அப்சலோம் வந்து வழியில் ஓரத்தில் உட்காந்துட்டு இருப்பான். அப்போ வழியில் அந்த நேரத்தில் வந்து ஜனங்க வந்து நீதிபதியாக வந்து ராஜா கிட்ட தான் வந்து விசாரிக்க வருவாங்க. ஒரு நாள் அப்போ எல்லாம் வரும்போது ஒவ்வொருவரும் வரும்போது இந்த அப்சலோம் ஓடி நிற்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, இவன் வணக்கம் செய்வாங்க, வந்தனம் செய்யும்போது இவன் என்ன பண்ணுறான், வணக்கம் சொன்ன உடனே அவனை கட்டி அணைச்சி முத்தமிட்டு அவனை வந்து என்ன வழக்கு, உன் வழக்கு என்ன, நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்பான். இல்லை ராஜா, நீதி கேட்கத்தான் வந்திருக்கேன் நான், என் வழக்கு இப்படியாப்பட்ட வழக்கு அப்படின்ட்டு அவன் சொல்லும்போது உன் வழக்கில் வந்து நீதி உன் பக்கம் இருக்குது, ஆனால் அரண்மனை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை, ஆனால் என்ன நீங்கள் நீதிபதியாக வச்சா நான் வந்து உங்கள் வழக்கை விசாரித்து உனக்கு நீ தீர்ப்பு உன் பக்கம் சொல்லுவேன்னு சொல்கிறான். இப்படி அத்தனை ஒவ்வொரு நாளும் வந்து அதே மாதிரி உட்காந்து வர்ற அத்தனை பேரும் மனதிலே கவர்ந்துட்டான். ஒரு ராஜகுமாரன் போய் சாதாரண மனிதனை கட்டி அணைச்சி முத்தமிட்டா அப்போ எவனுக்கும் அவன் ஆசைப்படுவாங்க இல்லையா, அன்பு கூர்ந்துவாங்க. அப்படி இந்த அப்சலோம் என்ன பண்ணுறான், நாட்டில் அத்தனை பேரும் வந்து அவன் பக்கம் சேர்ற மாதிரி எல்லாருமேலும் வந்து அன்பு கொண்ட மாதிரி எல்லோரும் சேர்த்துக்கிறான். இவன் என்ன பண்ணுறான், இந்த அப்சலோம் என்ன பண்ணுறான், ஒரு நாள் வந்து 200 பேரை வந்து
சேர்த்து அவங்க வந்து அறியாமல் போகிறாங்க. அவங்க கூட என் கூட வாங்க. தாவீது ராஜா கிட்ட வந்து அப்சலோம் கேட்குறான், நான் வந்து அந்த சீரியா நாட்டில் இருக்கும்போது என்னை எருசலேமில் நீங்கள் வந்து மறுபடியும் அனுப்புனா நான் உங்களுக்கு வந்து துதி செலுத்துவேன், உங்களுக்கு வந்து ஆராதனை செய்வேன். அதனால் வந்து என்னை நாங்கள் போய் ஆண்டவருக்கு துதி செலுத்தணும், ஆராதனை செலுத்தணும்னு சொல்கிறார். அப்போ அந்த ராஜா சொல்கிறார், சரி போயிட்டு வாப்பான்னு அனுப்புகிறார். போகும்போது இவன் என்ன பண்ணுறான், இவனோடு கூட 200 பேரை கூட்டி சேர்ந்து இவன் என்ன பண்ணுறா, கூட இந்த அப்சலோம் வந்து அவன் அறியாமலே 200 பேர் போகிறாங்க. அவங்க போகும்போது அவங்களுக்கு விஷயம் ஒன்றும் தெரியாது. அப்போது எப்ரோனில் வந்து எக்கால சத்தம் கேட்கும்போது நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க, ஆர்ப்பரிக்கணும், அப்சலோம் ராஜாவானா, அப்சலோம் வந்து எப்ரோனில் ராஜாவானான்னு நீங்கள் ஆர்ப்பரித்து சத்தம் போடணும், அப்படி செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களும் அறியாமையினால எல்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க. ஆர்ப்பரித்து ஜனங்கள்லாம் அவங்க கூட சேர்ந்து போகும்போது அப்போ அரண்மனையில் இருந்த தாவீதும் அவனோடு இருந்தவங்கள வந்து உடனே வந்து பார்க்குறாங்க. அப்போ எல்லாம் சொல்கிறாங்க, அரண்மனையில் இருந்தவங்கள ஜனங்கள்லாம் வந்து அப்சலோம் பேர் சேர்ந்துட்டாங்க, அப்போ திடீர்னு நம்ம கொன்று போடுவதுக்காக அப்சலோம் அரண்மனைக்கு வருவான், அதனால் நம்ம அந்த அரண்மனை விட்டு ஓடி போகலான்னு எல்லாம் வந்து தாவீது வந்து அவசரத்தில் ஓடும்போது காலில் வந்து பாதரட்சி கூட போடாமல், காலணி கூட போடாமல் அவசரடியில் ஓடி போகிறார். 10 மறுமணியாட்டிகளை அந்த அரண்மனை காவலராக வைத்துவிட்டு இவர் வந்து நடந்து போகிறாரு. நடந்து போகும்போது அந்த ஆசாரியர்கள் வந்து அவனை சொல்கிறாங்க, அவங்க அந்த பெட்டியை உடன்படிக்கை பெட்டியை தூக்கின்னு வராங்க. எடுத்துகிட்டு வந்தோடனே தாவீது சொல்கிறாரு, இல்லைன்னு நீங்கள் வந்து ஆண்டவர் பெட்டி என்னோடு வரக்கூடாது, நீங்கள் ஆண்டவர் ஸ்தானத்தில் அந்த பெட்டி வைங்க, ஆண்டவருக்கு சித்தமானால் என்ன வான்னு சொன்னால் மறுபடியும் நாட்டில் வந்து அரசாட்சி செய்வேன், இல்லை ஒரு விருப்பம் என்னவோ அந்த மாதிரி நடத்திட்டோன்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிட்டாங்க. அப்போது அந்த ஆசிரியர்கிட்ட சொல்கிறாரு, உங்களுக்கு 2 பேர் இருக்கீங்க இல்லையா, ஒரு 2 பையன் உங்கள் மகன்கள் இருக்கானுங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்து நான் இந்த அரண்மனையில் என்ன செய்தி நடக்குதோ அந்த செய்தியை வந்து நீ எங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. சரி, நான் பெட்டி எடுத்து உடன்படிக்கை பெட்டி எடுத்துன்னு போயிடுறாங்க. போயிட்டு உடனே அந்த சமயத்தில் வந்து மலை மேலே ஏறி போகும்போது ஜனங்களெல்லாம் அழுகுறாங்க. அழுது தாவீது ராஜாவும் முகத்தை மூடி கண்ணீர் விட்டு கதறி அழுகுறாரு. ஏன்னா இப்படி யுத்தத்தெல்லாம் நடத்தினேன் நான், எவ்வளோ வெற்றி சிறந்தவன் நான், ஆனால் இன்றைக்கி என் மகன் வந்து என் மகனே வந்து என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து முகத்தை மூடி கதறி அழுகுறாரு. ஜனங்களெல்லாம் கூட சேர்ந்து ஜனங்களெல்லாம் அழுகுறாங்க. அழுகும்போது அப்போது ஈத்தா என்ற ஒரு வீரன் ஒரு போர் வீரன் அவர் வந்து கூட வராரு. அப்போ தாவீது சொல்கிறார், நீ என் கூட வராத, நீ பின்னால் போயிடு அப்படின்றார். அவர் சொல்கிறார், இல்லை ராஜா எங்கே இருக்கிறாரு அங்கே தான் அவர் கூட சேர்ந்து 600 பேரும் கூட போகிறாங்க, அவர் கூட நானும் வருவேன்னு சொல்லிவிட்டு நான் உங்கள் கூடன்ட்டு கூற வர்றார். போய் அந்த வந்து ஒளிவு மரத்தில் ஏறி போகிறாங்க. மேலே அப்போ வந்து தாவீது ராஜா ஒரு வார்த்தை கேள்விப்படுறாரு. தாவீது ராஜாவுடைய மந்திரி ஆகிய அகித்தோப்பல் என்றவர் இருக்கார் இல்லையா, அந்த அகித்தோப்பல் வந்து ஒரு ஆலோசனை கொடுத்தாருன்னா ஆண்டவருக்குடைய திட்டம் போல் இருக்கும், ஒன்று பிசகாது, அப்படியே 100க்கு 100 வெற்றி கொடுக்கும். அதனால் அந்த அகித்தோப்பல் தாவீது ராஜாவுக்கு மந்திரியாக இருந்தார். இப்போ அப்சலோம் கூட சேர்ந்துட்டார். அப்போ இந்த ஐயோ இவன் திட்டம் போட்டு கொடுத்தா நம்ம ஜெயிக்க முடியாது, நம்ம வந்து மீற முடியாது, நம்மளை கரெக்டாக திட்டம் போட்டு நம்மளை கொன்று போட்டு திட்டம் கொடுப்பானேன்ட்டு அப்போது ஆண்டவர்கிட்ட போய் மலை மேலே போன உடனே ஆண்டவர்கிட்ட போய் வேண்டிக்கிறாரு, ஆண்டவரே அகித்தோப்பலின் அந்த ஆலோசனையை நீ பைத்தியமாக்கி போடும் ஆண்டவரே, அதை வாய்க்காது பண்ணணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட வேண்டுறாரு. வேண்ட உடனே இன்னொருத்தர் வர்றார், மலையை நோக்கி ஒருத்தர் வர்றார். அப்போ கேள்விப்பட்டு ஊசா என்ற ஒரு மந்திரி வர்றார், இன்னொரு மந்திரி வர்றார். அப்போ அவர் தாவீதுக்கிட்ட நானும் உங்களோட வரேன் அப்படின்ட்டு அந்த ஊசாய் வந்து வர்றாரு. வந்தவனையும் தாவீது சொல்கிறாரு, நீ என் கூட வந்த பிரயோஜனம் இல்லை, நீ அரண்மனையில் போய் அப்சலோமோடு சேர்ந்துக்கோ, அரண்மனையில் எந்த காரியம் நடக்குதோ அந்த காரியத்தை வந்து எனக்கு வந்து தெரியப்படுத்தணும், அப்படி அந்த ஆசாரியர் பிள்ளைங்க மூலமாக நீ ஆசாரியர்கிட்ட சொன்னால் ஆசாரியர் பிள்ளைங்களுக்கு சொல்லுவாங்க, அதை வந்து அவங்க எனக்கு அறிவிப்பாங்க, அதனால நீ போய் அப்சலோமோடு போயிடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. போனோட இவர் வந்து மறுபடியும் இந்த ஊசாய் வந்து அப்சலோம்கிட்ட வந்து மகன் அப்சலோம்கிட்ட வந்து ராஜாவே வாழ்கன்றார். அப்போ அப்சலோம் கேட்டார், உன்னுடைய சிநேகிதன் மேலே கொண்ட அன்பு இவ்வளோதானா, உன் தாவீது போய் மலை மேலே ஏறி போயிட்டாரு தண்டியை கழுதுன்னு, நீ வந்து என்கிட்ட வரியேன்னு கேட்குறாரு. அப்போ அந்த ஊசாயி சொல்கிறார், மந்திரி சொல்கிறாரு, இல்லை இப்போ நீ மட்டும் யார், நீங்கள் தாவீது அவருடைய மகன் தானே, நீங்கள் நாட்டு மக்களெல்லாம் யாரை சேவிக்கிறாங்களோ அவங்கள தான் நானும் சேவிப்பேன் அது சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்கார். சொல்லும்போது இவங்க தாவீது ராஜாவும் அவங்கள பிள்ளைகள் எல்லாம் வந்து மலை ஒளி மலையில் ஏறி போயிடுறாங்க. போயிட்டோடனே அந்த அப்சலோம் வந்து
இந்த அகித்தோப்பல்கிட்ட ஆலோசனை கேட்குறாரு. தாவீது ராஜாவை கொல்வதற்கு திட்டம் போட்டு கொடுங்கன்னு கேட்குறாரு. கேட்கும்போது அந்த அகித்தோப்பல் சொல்கிறான், இன்று தாவீதும் அவரோடு இருப்பவங்களெல்லாம் வந்து நிலைத்தறி மாதிரி இருப்பாங்க. எங்கே ஆளுக்கு ஆள் ஒவ்வொரும் ஒரு பக்கமாக போயின்னு இருப்பாங்க. யாருக்கும் வந்து ரொம்ப வந்து ஒன்றுமே அவங்களால் புரியாத நிலையில் அவங்க போயின்னு இருக்காங்க. இந்த சமயத்தில் வீரருங்க போய் அவனை வந்து தாவீதை வந்து போட்டல ஈஸியாக போட்டலான்னு சொல்கிறாங்க. அப்போது சொல்லிட்டோடனையும் அந்த அப்சலோம் வந்து இந்த 2வது மந்திரிக்கார ஊசாய் அவர்கிட்ட வந்து இது அப்சலோம் அகித்தோப்பிலேருந்து இந்த ஆலோசனை சொன்னார், நீ என்ன சொல்கிறேன்னு கேட்குறாரு. அப்போது அந்த ஊசாய் சொல்கிறாரு, இல்லை இந்த தடவை அகித்தோப்பில் கொடுத்த ஆலோசனை சரியில்லை. ஏன்னா தாவீதும் அவனோடு இருந்தவங்களும் வந்து தாவீது ராஜாவும் அவனோடு இருந்தவங்களும் யுத்த வீரருங்க, பயங்கரமான போர் வீரருங்க. அவங்க இப்போ எப்படி இருப்பாங்கன்னா குட்டியை பறி கொடுத்த கரடி போல் இருக்காங்க. அப்போ இந்த நேரத்தில் போனாக்கா அவங்க வந்து ஒரு பயங்கரமாக ஆக்ரோஷத்தோடு நம்ம வந்து எதிர்த்து நிற்பாங்க. அப்போது வந்து நம்ம தோற்று போயிடுவோம். ஜனங்களெல்லாம் அதை பார்த்த உடனே அவங்களுக்கெல்லாம் மனசு முறிஞ்சு போயிடும். அதனால் நான் இன்னொரு ஐடியா கொடுக்குறேன். என்னன்னாக்கா நாளைக்கு என்ன பண்ணோம், தான் போது பேச மட்டும் இல்லை, ஜனங்களெல்லாம் வந்து கடற்கரை மணலை போல் ஜனங்களை கூட்டி சேர்க்கணும். கூட்டி சேர்த்து யுத்தத்தை நீங்கள் நடத்தணும். அப்சலோமு ராஜா நீங்கள் நடத்தணும். அப்போது போகும்போது நீங்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து நாளைக்கு வந்து போகும்போது அப்போது வந்து ஜனங்களாம் வந்து நாட்டில் இருக்க ஜனங்கள்லாம் வந்து நீ ஜெயிச்சிட்டிங்கனாக்கா அப்போது வந்து நீங்கள் நிலையான ராஜாவாக உங்களை ஏற்படுத்துவாங்க அப்படின்ட்டு இவர் வந்து அப்சலோம் சொல்கிறாரு. இந்த ஐடியா வந்து திட்டத்தை வந்து அவர் உடனே ஆசாரியர்கிட்ட இந்த மாதிரி திட்டம் போட்ட உடனே இவங்க இந்த மாதிரி வந்து அப்சலோம் அகித்தோப்பல் ஆலோசனை கொடுத்தாரு, நான் அதுக்கு பதில் ஆலோசனை கொடுத்தேன். அதனால் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து இது ராஜாவிட்ட தெரிவிக்கணுன்ட்டு ஆசாரியர்கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு. ஆசாரியர் வந்து அவங்க மகன்கிட்ட அவங்க வந்து 2 மகன்களை வந்து இன்றோகால் என்ற ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சுன்னு இருக்காங்க. அங்கே ஒளிஞ்சுன்னு இருக்கும்போது வேலைக்கு அந்த அரண்மனையிலேருந்து ஒரு வேலைக்காரி வந்து இந்த திட்டத்தை வந்து அவங்கக்கிட்ட வந்து சொல்லுவாங்க. சொன்னோன்னே அவங்க போய் ராஜா கிட்ட சொல்லுவாங்க. இப்படி அவங்க வேலைக்காரி சொல்லிட்டு வரும்போது இவங்க தாவீது ராஜாக்கிட்ட போகிற நேரத்தில் அப்போ வந்து ஒருத்தன் பையன் பார்த்துட்டு வந்து ராஜா கிட்ட சொல்லிடுறான் அப்சலோம் கிட்ட, இந்த மாதிரி வந்து அந்த வாசாரி பிள்ளைங்க வந்து இப்போ ராஜா தாவீதுக்கிட்ட போகிறாங்கன்னு. உடனே அவங்க சேவகரை விட்டு அனுப்பின உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பக்கத்தில் இருந்த வீட்டில் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. 2 ஆசாரி பையனுங்க ஒளிஞ்சிக்கின உடனே அந்த வீட்டில் இருந்த பெண் என்ன சொல்கிறாங்க, அவங்க வாசலில் ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணத்துல அவங்கள இறக்கிட்டு மேலே பாயை பரப்பி அந்த பாயில் வந்து மேலே வந்து தானியங்களை காய வைக்கிற மாதிரி பரப்பி வச்சிடுறாங்க. அப்போ அந்த சேவகர் வந்து அந்த பெண்கிட்ட கேட்குறாங்க, இங்கே வந்தாங்களே அந்த 2 பேர் ஆசிரியர் பிள்ளைங்க எங்கன்னு கேட்குறாங்க. கேட்கும்போது அவங்க சொல்லி இப்போ தான் வந்து அந்த வாய்க்கால் பக்கம் போனாங்க, நீங்கள் பின்னாடி சீக்கிரம் போனாக்கா கண்டுபிடிச்சிடலான்றாங்க. சொன்னேன். அதே போல் இவனுக்கு போய் பார்த்து காணாது போய் அரண்மனைக்கு போயிடுறாங்க. அப்போ இவனுக்கு 2 பேரும் போய் இந்த ஆசாரியர் பையனுக்கு வந்து போய் தாவீது ராஜா கிட்டே போய் அறிவிக்கிறாங்க, நீங்கள் இந்த ராத்திரியாக வந்து நதிக்கு அப்பால நீங்கள் போயிடுங்க, நீங்கள் இங்கே இருந்தீங்கனாக்கா நைட்டு இந்த திட்டம் போட்டிருக்காங்க, அதனால் வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா வந்து அழிஞ்சு போகாதபடிக்கு எல்லாம் போயிடுங்கன்னு. அப்போது ராத்திரியாக வந்து தாவீதோடு அவரோட இருந்தவங்கள ஒருத்தர் கூட இல்லை, எல்லாம் கலந்து நதிக்கு அப்பால் போயிடுறாங்க. போயிட்டு உடனே மறுநாள் வந்து அந்த அப்சலோமும் கடற்கரை மணலை போல ஜனங்களும் எல்லாம் யுத்தத்துக்கு போகிறாங்க. சண்டைக்கு போகும்போது தாவீது ராஜா கொள்ள போகும்போது அப்போ வந்து ஒரே அந்த எப்ராயிம்ன்ற காட்டில் சண்டை நடந்த உடனே 20,000 பேர் வந்து அந்த ராத்திரியிலே அந்த சண்டையில் மடிஞ்சு போகிறாங்க. ஏன்னாக்கா பெரிய அடர்த்தியான பயங்கரமான காடு அது. அந்த காட்டில் வந்து அவங்க வந்து ஓடி ஒளியும் போகும்போது பட்டயத்தால் கொல்லப்பட்ட கூட இந்த காடால் அழிஞ்சவங்க 20,000 பேர். எப்படின்னா அது காடு வந்து பயங்கரமான மரங்கள், நிறைய அடர்த்தியான மரங்கள் இருக்கும்போது அந்த மரத்தில் வந்து அவங்க போய் இடிச்சுன்னு அது மோதி அவங்க இறந்தவங்களே 20,000 பேர் மடிஞ்சிட்டாங்க. அப்போது இந்த அப்சலோம் என்ன பண்ணுறான், தாவீது எங்கே இருக்கிறாரு, அவர் எப்படி கண்டுபிடிக்கலான்னு கோவேறு கழுத மேலே போய் தேடின்னு போகும்போது அந்த நேரத்தில் வந்து தாவீதுடைய ஆட்கள் வந்து அப்சலோமை பார்த்துடுறாங்க. இவன் அவங்க கைக்கு தப்பிப்பதற்காக கோவேறு கழுதை வேகமாக ஓட்டும்போது அடர்த்தியான காட்டில் வந்து
அந்த ஒரு கர்வாலி மரம் இருக்குது. அது வந்து அந்த மரம் வந்து ஒரு சன்னா பின்னமாக ஒரு பயங்கரமான மரமாக இருக்குது. இவன் ஓடின வேகத்தில் போய் அவன் தலை போய் அந்த மரத்தில் போய் மாட்டிக்குது. அப்சலோம் தலை மாட்டிக்குது. மாட்டிக்கின உடனே அவன் வந்து கோவேறு கழுத ஓடி போயிடுது. ஓடிட்டவனி வானத்துக்கும் பூமிக்கோ இவர் தொங்கின்னு இருக்கார். தொங்கின்னு இருக்கும்போது அப்போது வந்து ஆட்களெல்லாம் பார்த்துட்டு அந்த படை தளபதி யோபா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து அப்சலோம் வந்து இது தொங்கின்னு இருக்க மரத்தில் சொன்னோடனையும் உடனே வந்து இவன் என்ன பண்ணுறாங்க, அந்த தாவீது ஆட்களுடைய படைத்தலைவர் வந்து ஈட்டி எட்டுன்னு வந்து அவங்களுக்கு ஈட்டியை நெஞ்சில் குத்தி அவனை சாகடித்து அவனை வந்து கீழே வந்து கல் போட்டு பல்ல வெட்டி பொதிச்சுறாங்க. அப்போது இதை வந்து தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அவர் வருத்தப்படுறாரு. அந்த ஜனங்களெல்லாம் இறந்து போயிட்டான்னு கேள்விப்பட்ட உடனே அத்தனை ஜனங்களும் ஓடி வந்து தாவீது ராஜாவே ஆண்டவரால் அபிஷேகப்பட்ட நீர் அல்லவா, அதனால் நீங்கள் தான் எங்கள் ராஜாவாக வேணும், எங்களுக்கு நீங்கள் வரணும், கண்டிப்பாக ஆட்சி செய்யணும் அப்படின்னு ராஜா வந்து வற்புறுத்தி கூட்டின்னு போய் அவர் மறுபடியும் அதே ஸ்தானத்தில் ராஜாவாக்கி நாடெங்கு சந்தோஷமாக ஆர்ப்பரிக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் அந்த தாவீதும் அவனோடு இருந்தவங்களும் மிகுந்த கண்ணீர் விட்டு கதறிது, முகத்தை மூடி அழுது எப்படி குமுறின்னு அழுதுன்னு போனாங்க இல்லையா. ஆண்டவர் அந்த விட்டுட்டாரா அந்த கண்ணீரை. அந்த கண்ணீருக்கு அவர் பதிலளித்தார். மறுபடியும் ராஜ்யத்தை கொடுத்தாரு. அவர் சந்தோஷப்பட செய்கிறாது போல் ஆண்டவர் நம்ம கண்ணீர் விட்டதை ஒரு நாள் பார்த்து மௌனமாக இருக்கவே மாட்டார். அந்த கண்ணீருக்கு நிச்சயமாகவே பதில் உண்டு. ஏனென்றால் கண்ணீர் கீழே விழும்போது அது இரத்த துளிகளாக ஆண்டவர் பார்க்குறாரு. நொறுங்குண்ட இதயத்தோடு வந்த ரத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்து உடனடியாக அதுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சி அதுக்காக அந்த ஆண்டவர் வந்து ரெட்டிப்பான நன்மை தராரு. எழுந்து போனதையெல்லாம் கொடுக்குறாரு. இரக்கமுள்ள தேவன், அன்புள்ள ஆண்டவர். அவர் நீடி சாந்தமாக இருந்து நிச்சயமாக நமக்கு பதில் செய்வார். அடுத்தது மார்த்தாள், மரியாள், லாசரு என்பது வந்து பெத்தானியா கிராமத்தில் அவங்க வசித்துன்னு வராங்க. ஆண்டவர் இயேசு வந்து அந்த வழியாக வந்து அவர் பிரசங்கம் முடிச்சு விட்டு சுவிசேஷம் சொல்லிவிட்டு அந்த வழியாக போகும்போது அப்போது இந்த மார்த்தாள், மரியாள், லாசரு வந்து ஆண்டவர் அன்பாக ஏற்றுக்குவாங்க. ஏற்று அவங்க வீட்டுக்கு உபசரித்து கூப்பிட்டு வீட்டில் வந்து அவரை வந்து தேவையான விருந்து கொடுத்து அவர் வந்து அவர் வார்த்தையை கேட்டு அவளோடு கேட்டு அவருக்கு அன்போடு நடத்துவாங்க. அதனால் ஆண்டவருக்கு வந்து அவங்க மேலே 3 பேர் மேலேயும் அளவில்லாத அன்பு. இவங்களும் அளவில்லாத அவர் மேலே வந்து ரொம்ப வந்து பக்தி வைராக்கியமாக அன்போடு இருக்காங்க. இருக்கும்போது உடனே ஒரு நாள் வந்து லாசர் வந்து வியாதி வந்து வியாதி முற்றே மரித்து போயிடுறாரு. மரித்து போயிட்டோன்னு அப்போ அவரை வந்து கல்லறையில் அடக்கம் பண்ணிட்டாங்க. 4 நாள் பொறுத்து ஆண்டவராகிய இயேசு பெத்தானியாவுக்கு வர்றாரு. பெத்தானியாவுக்கு வந்த உடனே அப்போ வந்து இதை கேள்விப்படுறாங்க. மார்த்தாள் கேள்விப்படுறாங்க. இவங்க ஓடோடி போய் கேட்குறாங்க. ஆண்டவர் பாதத்தில் சொல்கிறாங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீ நேசித்தவன் மரித்து போனான், ஆண்டவரே நீங்கள் இருந்திரனால் என் சகோதரன் மரித்திருக்கவே மாட்டார். ஆனாலும் வந்து நீ தேவத்தை இன்னைக்கு கேட்டுக்கொள்ளுது எதுவோ தேவன் கொடுக்க வல்லமையில தேவனாக இருக்கிறான்னு நம்ம சொல்கிறாங்க. அப்போது வந்து ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவராக ஏன் சொல்கிறாரு, சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான்னு சொல்கிறாரு. அப்போது இந்த மார்த்தாள் சொல்கிறாங்க, ஆமாம் கடைசி நாள் உயிர் தெழும்போது அவனும் உயிர் தெழுந்திருப்பான்னு. அப்படி பேசிட்டு உடனே ஓடி போய் தன்னுடைய தங்கச்சி மரியாதை ஆண்டவராக இயேசு வந்திருக்காருவான்னு அந்த மார்த்தாள் சந்தித்த இடத்துலையே வந்து அங்கே இருக்கார். இந்த மரியாதை என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் சொன்ன உடனே ஓடி வராங்க. அப்போ அவளோட அந்த யூதருங்க வந்து அந்த மரியாளுக்கு ஆதரவு சொல்லி சொல்லி கொண்டு வந்தவங்க கல்லெடுத்து அழுகிறதுக்கு தான் போகிறாங்க மரியாளுன்னு அவங்கள பின்தொடர்ந்து வராங்க. வந்தோடனே இந்த பெண்ணும் ஆண்டவரை பார்த்த உடனே அவர் பாதத்தில் விழுந்து கதறி அழுகுறாங்க. ஆண்டவரே நீ சிநேகித்தவன் மரித்து போனால் ஆண்டவரே நீங்கள் இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டாருன்னு. அப்போது அவங்க அழுகுறதையும் கூட இருந்தையும் எல்லாம் அழுகுறதையும் பார்த்து ஆண்டவரில் அதை தாங்கிக்க முடியாத ஆண்டவராக இயேசு வந்து கண்ணீர் விட்டார் வேதத்தில் எழுதிக்கிறது. அவர் கண்ணீர் விட்டார் ஆண்டவர். அப்போது நம்ம கண்ணீர் விடும்போது பார்த்து நிற்பாரா? உடனே அவர் வாயிலிருந்த வார்த்தை அவனை எங்கே வைத்திருன்னு கேட்குறாரு.
அந்த இடத்த காட்ட உடனே கல்லெல்லாம் அந்த கல்லறை வந்து கல்லை எடுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு லாசரு வெளியே வான்னு கூப்பிட்ற ஒருத்தர் சத்தமாக உடனே லாசரு வெளியே வராரு. அப்போது சகோதரிகள் வந்து மிகுந்த சந்தோஷம் அடைகிறாங்க. அப்போது ஆண்டவர் அந்த கண்ணீர் வந்து அந்த கண்ணீரை கண்ட உடனே அவர் மனது உருகி அவர் கண்ணீர் விட்டார் இல்லையா, அதே போல் நம்ம கண்ணீர் விடும்போதும் ஆண்டவராக பார்த்து கொண்டு இருக்கவே முடியாது. மனதுருக்கமுள்ளவர் நம்ம கண்ணீரை கழிப்பாக மாற செய்ய நம்ம ஆண்டவரால் முடியும். நம்ம வருத்தப்பட்டு வேதப்பட்டு துக்கப்பட்டு இருப்பது அவர் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. நம்ம சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கணும்னு ஆண்டவர் அதிகமாக விரும்புகிறாரு. நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை அன்பாக நேசிக்கும் அன்பு பரமபிதாவே, முக்கோடா கொடி தோத்திர ராஜா தகப்பனே, அப்பா இதோ ஆண்டவரே, நீ கண்ணீரை காண்கிற தேவன், அந்த கண்ணீரை மாற்றுகிற தேவன் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் தியானித்தோம். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே ராஜா, நீ கொடுத்த ஆண்டவரே இந்த பழைய ஏற்பாட்டு பாடங்களுக்காக நன்றி ராஜா. ஆண்டவர், எங்கள் கண்ணீரெல்லாம் நீ கழிப்பாக மாற செய்ய நீ வல்லமையுள்ள தேவனாக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் நன்றி ஆண்டவரே, நீ இரக்கமுள்ள தேவனப்பா. நீ படைத்த எங்களை ஆண்டு பிள்ளைகளை கைவிட மாட்டீர் ஆண்டவரே. அந்த கண்ணீரை மாற்றி கழிப்பாக சந்தோஷமாக எங்களை வாழ வைக்க செய்ய எழுந்து போனதெல்லாம் கொடுத்து எங்களை வாழ வைக்கிற அன்புள்ள தேவனாக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இரக்கமுள்ளவரே, மனதுருக்கமுள்ளவரே, நீதி சாந்தமுள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா எங்களை ஆண்டவரே, எங்கள் கண்ணீரை கண்டு ஆண்டவரே ராஜா, உன் கண்ணீரை கண்டே விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்கிற தேவனப்பா. ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு எங்களுக்காக நீ யாவற்றையும் செய்து முடிக்கப் போவதற்காக நன்றி ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க அந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை ஆண்டவரே, நீ கண்ணீரை மாற்றி ஆண்டவரே தேவையெல்லாம் நீ ஏற்படுத்தி கொடுக்க நீ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அவங்களுக்கு என்ன தேவையோ ஆண்டவரே, என்ன விருப்பமோ என்ன வேதனையோ ஆண்டவரே, நீ மாற்ற வல்லமையுள்ளவரப்பா. நீ அப்படி மாற்றப் போவதற்காக நன்றி, நீ ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஜெபங்களெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னை தரைமட்டு தாழ்த்தி வேண்டிக் கொள்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.